Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உத்தமபுரம் முத்தாலம்மன் கோவில் வழிபாட்டுக்கு அரசு எந்த வகையிலும் தடை விதிக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனங்கள் இணைந்ததால் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கலாம் கேட்கலாம். நாகேந்திரன், நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். மதுரையைச் சேர்ந்த பாண்டி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை மாவட்டம் முத்தபுரம் கிராமத்தில் ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளன. 2014 ஆண்டு வரை அமைதியான முறையில் திருவிழா நடைபெற்றது. 2015 சிலர் ஆலமரத்தை வழிபட முயன்றதால் பிரச்சனை எழவே கடந்த 9 வருடங்களாக இந்த கோவில் வருவாய்த்துறையினால் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கோவிலில் அன்றாடம் செய்யக்கூடிய எந்த பூஜைகளும் செய்யப்படாமல் உள்ளது. ஆகவே 2012 நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் கோவிலில் திறக்கவும் தினசரி பூஜைகள் செய்யவும் அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என அந்த கூறியிருந்தார். இந்த மனு விசாரித்த தனி நீதிபதி கோவிலை திறந்து தினசரி வழிபாடு செய்ய அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இதை எதிர்த்து அரசு தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கோவில் திருவிழா நடத்த அனுமதி வழங்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திருவிழா நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இந்த நிலையில் மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. சம்பந்தப்பட்ட இரு சமூகத்தை சார்பிலும் அனைவரும் சம உரிமையுடன் கோவிலில் வழிபடுவோம், தலவிருட்ச மரத்தை வழிபடும் விவகாரத்தில் புதிய முறைகளை புகுத்த மாட்டோம் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகள் உத்தபுரம் முத்தாலம்மன் கோவில் நிர்வாகத்தில் அரசு எவ்வகையிலும் தடை விதிக்கக்கூடாது, அனைத்து சமூகம் சேர்ந்தவர்களும் கோவிலில் சென்று எவ்விதமான வேறுபாடுகள் இன்றி வழிபடலாம், பிரச்சனை ஏற்பட்டால் சுவர் எழுப்பி தடுத்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விடாது, மனங்கள் இணைந்தால்தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மேலும் திண்டுக்கல் இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையரை இந்த நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கில் சேர்க்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் விதிகளுக்கு உட்பட்டு தலவிருட்ச மரம் யாரும் தொடாமல் சந்தனம் பூசுவது, குங்குமம் வைப்பது, ஆணி அடிப்பது போன்றவற்றை செய்யாமல் வழிபடுவது தொடர்பாக வழிமுறைகளை உருவாக்கி ஓராண்டுக்குள் விளம்பரப்படுத்தி இந்த உத்தரவு வேண்டும் என குறித்து இந்த உத்தரவை வழங்கி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.